இங்கே இருக்கிற சேலஞ்சிங்கான ஒரே விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி விஎஃப்எஸ் இல்லை எம்பசியோட அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அதுதான் வந்து இப்போ வெரி வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அதை வந்து ஃபைன் பண்ணீங்க? எப்படி எத்தனை நாள் அதுக்காக வெயிட் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஸோ மச் ப்ரோ, சீரியஸ்லி. ஓகே. ஸோ நீங்கள் ஃபோனில் ஸ்டார்டிங்கில் பேசும்போது கூட லைக் இந்தளவு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சி இந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. நேரில் எங்கள் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு ஏர்போர்ட் வரைக்கும் வந்து இவ்வளோ இதாக ரிஸ்க் எடுத்து வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் அதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஸோ கூட. இதுக்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி, ஸோ இந்த புது ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் வந்து நல்லபடியாக வந்து இங்கே செட்டில் ஆகி நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வாழ்க்கை. என்னோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கான கேட்டகரிக்கான செக்லிஸ்ட் நான் எடுத்துகிட்டு போனது உங்களுக்கு சொல்கிறேன். சப்மிஷன் பண்ணோம் அண்ட் தென் அது மும்பை ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும். விஎஃப்எஸ் அது பெங்களூரு. டாக்குமெண்ட் போயிட்டு எனக்கு ஒரு 7 or 8 டேஸில் எனக்கு என் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் கைக்கு வந்துருச்சு. பட் எம்பசியே கொடுத்துட்டாங்க. போட்ட மெயிலுக்கு ஒரே மெயில் தான் போட்டது, ஒரே மெயில் தான். அதுக்கு ஒர்க் பர்மிட்டும் என் பாஸ்போர்ட்டும் அவங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன், ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். எம்பசிக்கு மெயில் போட்டால் பேரலாக விஎஃப்எஸ் போர்ட்டல்லையும் அப்பாயின்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பை லக் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் போட்டதுலேருந்து ஒரு 4 டேஸ்லேயே எனக்கு June 3 அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு வேலை இருக்குது, உங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட் இஷ்யூ அப்ளை பண்ணி, அதாவது கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணோம். ஸோ உங்கள் கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வாங்கிட்டாங்க. விசாக்கு தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப் தமிழ். நம்ம இப்போ போலந்து வார்சாலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஷிப்பான் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்றைக்கி போலண்டுக்கு வராங்க. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கைட் பண்ணி, ஸோ அவங்கள வந்து வழிநடத்தி இன்றைக்கி வந்து அவங்க இப்போ வார்சாவில் வந்து இறங்க போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து ரிசீவ் பண்ண தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ உள்ளே போய்ட்டு இன்றைக்கி 2 விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னா அவங்கள வந்து ரிசீவ் பண்ண போகிறோம். ஏன்னா வரவங்க வந்து பார்த்திங்கனாக்கா முதல்ல இப்போ தான் வந்து போலண்டுக்கு வராங்க. ஸோ வந்து அவங்க அது வந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு பெண், ஸோ லேடிஸு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் தெரியாதுல்ல. புதுசாக நம்ம எப்பவுமே ஒரு நாட்டுக்கு போனால் நிறைய விஷயம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வழக்கம் போல் வந்து சிம் கார்டு வாங்கி கொடுத்து அவங்கள வந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்து பொறுப்போடு போய் அவங்கள வந்து சேர்த்துற வேலை தான் நம்மளுடைய பொறுப்பு இன்றைக்கி. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ புதுசாக இருக்கிற சூழ்நிலையில் நிறைய ஒரு டிஃபிகல்ட்டான சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் வீசா வாங்கி வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பல பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோட நோக்கம். ஸோ வாங்க முதல்ல அவங்கள போய்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம வந்து பொறுப்பாக அவங்கள போக வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு, ப்ளஸ் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்து நிறையா தகவல்களையும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி நம்ம வரோன்னு சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே, ஸோ வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டோம். ஸோ போய்ட்டு நம்ம பார்த்து தான் ஆகணும், அவங்களை ரிசீவ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் வந்து பெண் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரியாது. ஸோ பயந்துருவாங்க. ஸோ புது இடம். ஸோ நம்ம போய் ரிசீவ் பண்ணி ஆகணும். ஸோ உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றனால சரி வேறு வழி இல்லை. ஸோ நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்றதுனால சரி குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க உள்ளே போவோம். ஹாய் கேஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நம்ம வந்து மீட் பண்ணிட்டோம். ஸோ அவங்ககிட்ட நம்ம வந்து பேசி தெரிஞ்சுப்போம் வாங்க நிறைய விஷயத்த. ஸோ அவங்கள வந்து நம்ம முதல்ல அறிமுகப்படுத்த சொல்லுவாங்க. கொஞ்சம் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி போய்ங்களா? வணக்கம், வெல்கம் டு யூரோப். தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக உங்கள் ஒர்க்குன்னு உங்களுக்கு சண்டேஸில் இருக்கும்ல கமிட்மெண்ட்ஸு. பட் ஸ்டில் தெரியாத ஊரில் ஒருத்தங்க வந்து எனக்கு ரிசீவ் பண்ண வந்ததே ஒரு லக், காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து நிறைய பேரை வெல்கம் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு யூரோப் தமிழன் அப்படின்றது தான் நம்மளுடைய சேனல் பேர். ஸோ நம்ம வந்து நிறைய பேரை வெல்கம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து ஒரு பெண்ணை வந்து நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் ஏர்போர்ட்லேருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜென்ஸை வந்து பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான கைடன்ஸு, சிம் கார்டு வாங்கி கொடுக்குறது இதெல்லாமே பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து சிம் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கவலைப்படாதீங்க, முதல்ல நான் வந்து உங்களுக்கு சிம் கார்டு கொடுத்துட்றேன். ஸோ முதல்ல நம்ம எப்பவுமே ஏன் சிம் கார்டு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இதுதான் ரொம்ப இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லையா? வேர்ல்டு வந்து இப்போ கனெக்ட் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து இறங்கின உடனே இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பேசணும், உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே கனெக்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சிம் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்தாங்க முதல் சிம் கார்டு அப்படிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அதனால எனக்கு இது லக்காக இருக்கட்டும், பிளெஸிங்ஸாக இருக்கட்டும். கண்டிப்பாக முதல்ல யூரோப்பில் ஒரு சிம் கார்டு வாங்கிருக்கீங்க. ஸோ இதை வச்சு நிறைய கனெக்ஷன் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணும். ஓகே, வெல்கம் டு யூரோப் அகேன். ஸோ மச். சரிங்க, உங்களை பற்றி கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகேங்க, பேசிக்காக நான் வந்து தமிழ் பொண்ணு தான், தமிழ் பேசுகிறத வச்சு தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலாக என் பேர் ரூபாஸ்ரீ. நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி, இந்தியாவில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கம்பெனி மூலியமாக டெப்யூட்டேஷனில் இங்கே ஒரு கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக வார்சா வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். எந்த ஊர் நீங்கள் பேசுகிறீங்க? நான் நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஊர் வந்து உடுமலைப்பேட்டை. பட் சின்ன வயசுலேயே நாங்கள் செட்டில் ஆன ஊர் வெள்ளக்கோவில். அது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். அகெயின் ஆஃப்டர் மேரேஜ் நான் இந்த 3 ஊருமே நான் சொல்லணும். ஆக்சுவலாக ஹஸ்பண்டோட ஊர் பொள்ளாச்சி, ஆனால் இப்போ இருக்கிறது பெங்களூர் ஒர்க் பர்பஸ்க்காக. இப்போ பெங்களூர்லேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சாஃப்ட்வேர் டெவலப்பருங்க. டெவலப்பர், பிக் டேட்டா டெவலப்பர். ஆமாங்க. ஓகே, ஸோ பெங்களூர் டு யூரோப் போலண்ட் வந்திருக்கீங்க. இதுதான் என்னோட யூரோப்போட ஃபர்ஸ்ட் விசிட். அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் டு வெல்கம் ஹியர் ஆல்சோ மணி அண்ணா. ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக உங்கள் கூட ஒரு 5 months முன்னாடி கனெக்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். என்னோட ஒர்க் பர்மிட் ப்ராக்ரஸில் இருக்கும்போது லைக் இந்த யூரோப்ன்ற பிளான் வந்தப்போ யூடியூப்பில் கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் சர்ச் பண்ணும்போது தமிழில் இவரோட யூடியூப் சேனல் தான் சர்ச்சில் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் அப்படி தான் நான் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா யூரோப்பை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லாதவங்க எல்லாருக்குமே நம்ம லாங்குவேஜில் புரிகிற மாதிரி எல்லாமே சிம்பிள் டேர்ம்ஸில் ப்ராசஸ்ஸு, இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல், ஆல் இன் ஆல் லைக் ஒர்க் பர்மிட் ப்ராசஸ்ஸு, இல்லை நேஷ்னல் டிபெண்டன்ட்டோ எம்ப்ளாய்மெண்ட்டோ, ஆல் கேட்டகரி விசா டைப்ஸ் எல்லாமே ஒரு கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி யாருக்குமே லேமன் டேர்ம்ஸில் போடுற மாதிரி போட்டாங்க. எனக்கு அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் இவருக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்டாவில் ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணேன், என்னோட பர்சனல் கொஷின்ஸ் கேட்குறதுக்காக, அப்பார்ட் ஃப்ரம் அவரோட ரெகுலர் வீடியோஸு. ஸோ அந்த டைமில் எப்படியோ அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தும் கூட என்னோடய மெசேஜையும் மதித்து இவர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் எங்களோட டவுட்ஸை வந்து ஒரு டைம் வீடியோ செஷன் மாதிரி ஒரு 45 minutes கால் போயிருந்திருக்கோம் வெரி ஃபர்ஸ்ட் டைம். அவர் இந்த மாதிரி டைம் ஒதுக்கி பிஸி ஸ்கெட்யூலில் எங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. நான் நினச்சதை விடவே அன்றைக்கி அந்த கால் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து என்னோடய ஒர்க் பர்மிட் ப்ராசஸில் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் எனக்கு பெருசாக கொஷின்ஸ் கேட்குறக்கு தெரிஞ்சதை கேட்டேன். பட் அதுக்கப்புறம் ஈச் ஸ்டெப் பார்த்திங்கன்னா when comes to the VFS appointment was really challenging. எனக்கு ஒர்க் பர்மிட் வந்ததுக்கப்புறமா May 16th சம்வேர் என்னோடய ஒர்க் பர்மிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே என் ப்ராஜெக்ட்லேயும் சரி என் கலீக்ஸும் ஃபேஸ் பண்ண ஒரு பிக் சேலஞ்சுன்னு பார்த்திங்கன்னா விஎஃப்எஸில் வாங்குகிற அப்பாயின்மெண்ட்டு. அது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் என்னங்கிறது நான் இங்கே சொல்ல தெரியல, எனக்கு தெரியாமல் அதை பற்றி என்னால் பேச முடியல. பட் எல்லாருக்குமே கிடச்சது பார்த்திங்கன்னா த்ரூ மெயிலில் தான், எம்பசி மூலிமா மெயில் போட்டு தான் கிடச்சிச்சு. நானும் ஆமாங்க, எனக்கும் அப்படி தான் கிடச்சிது. பட் ஸோ அதுதாங்க ஷார்ட்டாக சொல்லணுன்னா எப்படி சொல்கிறதுனா லைக் எனக்கு த்ரூ எம்பசி மெயில் மூலியமாக தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் யூஸ்வலாக கிடைக்கிற மாதிரி கிடச்சிது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1 week கேப்பில் கொடுத்தாங்க. எனக்கு ஆனால் 2 days கேப்பில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. இட் வாஸ் ரியலி ஹெக்டிக் ப்ராசஸ் ஃபார் மீ டு மேக் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி அண்ட் சம்ஹவ் என்னால் அதுவும் பண்ண முடிஞ்சிச்சு. வை பிகாஸ் இவரோட சேனலில் கொடுத்த கைடன்ஸ் அண்ட் ப்ரீவியஸாக கொஞ்சம் டாக்குமெண்டேஷனில் இவர் கொடுத்த இன்புட்டை வச்சு நானும் கொஞ்சம் பேரலாக ரெடி பண்ணதுனால தான் அந்த டைமில் என்னால் டைமுக்கு போய் டாக்குமெண்ட் சப்மிஷன் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி அதுதான் எல்லா ப்ராசஸும் முடிச்சு நான் இப்போது இங்கே லேண்ட் ஆகிட்டேன் சேஃபாக. அண்ட் அண்ணா இஸ் தேர் டு கைட் மீ மோர். So I want to thank him personally for this. All the way he came here to receive me in the airport. Thank you பா. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய நான் பர்சனலாக கைட் பண்ண முடியல அப்படின்னாலும், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபோனில் வந்து எல்லார்ட்டையும் பேச முடியல அப்படின்னாலும், ஸோ நம்மளுடைய சேனல் நம்மளுடைய வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நிறைய கைடன்ஸ் பண்ணுது அப்படின்னும் போது நமக்கு உண்மையாலே பெரிய ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணி உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும், நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம வந்து வீடியோ பண்ணுறதுக்கு இது உங்களை மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணுவோம். ஸோ உங்களை மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. சரிங்க சிஸ்டர், இவ்வளோ நேரம் வந்து இப்போ நீங்கள் எப்படி நம்ம சேனல் வந்து நான் எப்படி உங்களுக்கு கைட் பண்ணேன் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லி எனக்கு தேங்க்ஸ் பண்ணிங்க. ஸோ மக்களுக்கு இதுவே வந்து போர் அடிச்சிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இப்போ இதே மாதிரி உங்களை மாதிரி வந்து பல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் எப்படி பல வீடியோஸ் போட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அந்த மாதிரி உங்களுடைய இந்த விசா ப்ராசஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பல பேருக்கு உங்களை மாதிரியான சப்ஸ்கிரைபர்களுக்கு அவங்களுக்கு சில ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், இல்லை ஒரு ஹிண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படியே கொஸ்டின் ஆன்சராக கேட்குறேன். ஸோ நீங்கள் வந்து
முடிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம், முடியாத கொஸ்டினை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸோ கட்டாயம் கிடையாது. பட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு உங்களை மாதிரியான ஆட்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடுவோமா? ஓகே சிஸ்டர், மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எதுக்காக இங்கே போலண்ட் யூரோப்புக்கு வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக நான் வந்து பெங்களூரில் ஒரு ப்ரைவேட் சாஃப்ட்வேர் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ அந்த கம்பெனி மூலியமாக தான் டெப்யூட்டேஷனில் போலாண்ட் வார்சாக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். ஓகே சிஸ்டர், இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி வேலை பார்த்துருக்கீங்க கம்பெனியில். ஸோ உங்களுக்கு வேலைலாம் நீங்கள் புதுசெல்லாம் பிடிச்சி வரல, ஆல்ரெடி உங்கள் கம்பெனியில் வேலை இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரீலோகேட் மாதிரி இல்லை உங்கள் கம்பெனி மூலிமா இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ பட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்படி தான் பெரும்பாலும் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசா ப்ராசஸ் தான். உங்களுக்கு வேலை இருக்கும், எல்லாமே ரெடியாக இருக்கும், பட் வந்து விசா கிடைக்குது, அது ஒரு தனி சப்ஜெக்ட், பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல உங்களுக்கு இந்த கம்பெனி சைடு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஓகே, இப்போது சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் இங்கே டெப்யூட்டேஷனில் ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் மூலயமா போலாண்டு வரீங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டெப்பாக உங்கள் பாஸ்போர்ட்டை வச்சு உங்கள் கம்பெனி ஒர்க் பர்மிட்னு ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. இட் இஸ் சச் எ லாங் ப்ராசஸ். அது ஒரு 3 months ஆச்சு எனக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஒரு கம்பெனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னோடது ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆச்சு ப்ராசஸ் இந்த 2024. மே மந்த் சம்வேர் 2nd week எனக்கு ஒர்க் பர்மிட் கையில் கிடச்சிச்சு. அந்த ஒர்க் பர்மிட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒர்க் பண்ண போகிறவங்க ப்ரைவேட் கன்சர்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும். அண்ட் எவ்வளோ 2 years ஒர்க் பர்மிட் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் ஸோ அதுதாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 months ஆச்சு ஓவரால் அப்ளை பண்ணதுலேருந்து ஒர்க் பர்மிட் வரதுக்கு. ஒர்க் பர்மிட் வந்ததுக்கப்புறமா தேர் கம்ஸ் அ ரியல் சேலஞ்ச், அதான் விசா அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு பேக்கேஜ் டாக்குமெண்ட் வந்து கம்பெனி சைடு இருந்து அனுப்பிட்டாங்க ஒர்க் பர்மிட்டோட சேர்த்து, அப்படி தானே? பேக்கேஜ் டாக்குமெண்ட்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், விசாக்கு தேவையான ஆமாம் அதுதாங்க. ஆஃபர். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒர்க் பர்மிட் தான் வரும். வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஓன் ரிஸ்கில் வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் விஎஃப்எஸ்ல. ஒன்றா விஎஃப்எஸ் இல்லை எம்பசி இல்லை ஒரு சிலவங்க வந்து பே பண்ணி எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டி. அது நான் ரிலையபிளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை நான் யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்தது எம்பசி மூலியமாக வந்துச்சு. ஒன்ஸ் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சதுக்கப்புறமா அந்த அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் என் கம்பெனிக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இதே தான் மற்ற கம்பெனிக்கு ப்ராசஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் டெப்யூட்டேஷன் லெட்டர், எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் அண்ட் அலாங் வித் ஒர்க் பர்மிட், இந்த 3 டாக்குமெண்ட் சப்போர்ட்டிவாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த டேட் விஎஃப்எஸ் டாக்குமெண்ட் சப்மிஷன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஐட்னரி, ட்ராவல் ஐட்னரி அண்ட் தென் நம்ம புக்கிங் கன்ஃபர்மேஷன், புக்கிங் ஐடியோட நம்ம அக்காமடேஷன் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு ஒன்று அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி செக்லிஸ்ட், இதெல்லாம் தாங்க மெயினான டாக்குமெண்ட்ஸு. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு வேலை இருக்குது, உங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணி அப்ளை பண்ணி, அதாவது கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணோம். ஸோ உங்கள் கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வாங்கிட்டாங்க, விசாக்கு தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிற சேலஞ்சிங்கான ஒரே விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி விஎஃப்எஸ் இல்லை எம்பசியோட அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அதுதான் வந்து இப்போ வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அதை வந்து ஃபைன் பண்ணீங்க, எப்படி எத்தனை நாள் அதுக்காக வெயிட் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஓகே, இந்த பார்ட்டை நான் கொஞ்சம் இதாக தான் சொல்லணும். பேசிக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. பட் என்னோட கேஸ் பார்த்தீங்கன்னா 2 டைம் எம்பசி அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதாக போச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சம்வேர் மே 16th எனக்கு வந்துச்சு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சம்வேர் எப்போது மே எண்டில் மெயில் போட்டேன். மே சம்வேர் 27, 28 எம்பசிக்கு மெயில் போட்டேன். பேரலாக விஎஃப்எஸ் போர்ட்டல்லையும் அப்பாயின்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பை லக் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் போட்டதுலேருந்து ஒரு 4 daysலேயே எனக்கு June 3rd அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் எம்பசியே கொடுத்துட்டாங்க. போட்ட மெயிலுக்கு ஒரே மெயில் தான் போட்டது, ஒரே மெயில் தான். அதுக்கு ஒர்க் பர்மிட்டும் என் பாஸ்போர்ட்டும் அவங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன், ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். டிரெக்டாக எனக்கு June 3rd அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க பெங்களூர் விஎஃப்எஸ்கே. பட் என்ன ப்ராப்ளம் இங்கே அப்படின்னா, நான் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போனப்போ என் பாஸ்போர்ட் ஒரு குட்டி டேமேஜ் ஆயிருந்தது. இட்ஸ் வெரி மினிமல். இதை நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கண்ட்ரி நீங்கள் வந்து விசா ப்ராசஸ் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடி உங்கள் பாஸ்போர்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி டாட் இருந்தால் கூட தேர் கன்சிடரிங் இட் அஸ் டேமேஜ். தேர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி விசா கெட்ஸ் ரிஜெக்டட். நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ பாஸ்போர்ட் வந்து டேமேஜாக இருக்கக்கூடாது. அதனால எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டையும் யூஸ் பண்ண முடியல. ரெண்டாவது நான் அதை மிச்சவங்களுக்காக இருக்காது ஹெல்ப்ஃபுல்
கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தென் அண்ட் தேர் நான் மெயில் போட்டுட்டேன் எம்பசிக்கு, ப்ளீஸ் கேன்சல் திஸ் அப்பாயின்மெண்ட், ஐ வில் கம் அப் வித் நியூ பாஸ்போர்ட் ஸோ தட் யூ கேன் கிவ் மீ அப்பாயின்மெண்ட் லேட்டர்னு மெயில் போட்டேன். ஆமாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிக் ப்ராசஸ், கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆனேன். ஏன்னா அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்ற எனக்கு கிளாரிட்டியும் இல்லை. தூக்கி கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க, பட் ஸ்டில் என்னால் யூஸ் பண்ண முடியல. இருக்கிற காலகட்டத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. கிடைச்ச அப்பாயின்மெண்ட் இப்படி ஆகி போச்சு. அப்புறம் புது பாஸ்போர்ட் எடுத்து போய் கொடுத்துட்டீங்க மறுபடியும் அப்பாயின்மெண்ட். தட்கல் பாஸ்போர்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, லைக் அதுக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. தட்கல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண டேட்லேருந்து எனக்கு 1 வீக் கழிச்சு தான் கிடச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் மெயில் போட்டேன் அப்படின்னாலும் நியூ பாஸ்போர்ட் வேணும், பட் ஸ்டில் நான் மெயில் போட்டனால இதே மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா கைக்கு என் பாஸ்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அப்ளை பண்ண முடியும். அதனால மறுபடியும் நான் மெயில் போடலை. அதான் எனக்கு அப்பாயின்மெண்ட் தட்கல் சப்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவை கேந்திரா கோயம்புத்தூர் ஆஃபீஸில் வந்து எனக்கு ஜூன் 7 கிடச்சிது. எனக்கு பாஸ்போர்ட் வந்து ஜூன் 9 கையில் வந்துருச்சு. லைக் நியூ பாஸ்போர்ட்டு வந்து அந்த அன்றைக்கே வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனும் பேரலாக முடிச்சுட்டேன் நேட்டிவ்லேருந்து. அன்றைக்கே நான் சாட்டர்டே மெயில் போட்டேன். ஜூன் 9 வந்து சாட்டர்டே. எனக்கு என்ன இதாச்சு அப்படின்னா, நான் மெயில் போட்டது ஜூன் 9 10 11 என்னோட பர்த்டே வந்து ஜூன் 11 விச் இஸ் டியூஸ்டே. எனக்கு மெயில் வந்து மண்டே மார்னிங் 10 o'clock மெயில் வந்துச்சு. லைக் மெயில் போட்டு எத்தனை நாளுக்குள்ள வந்துச்சு அப்ராக்ஸிமேட்டா? சாட்டர்டே ஜூன் நான் மெயில் போட்டேன்னா டியூஸ்டேக்கான அப்பாயின்மெண்ட் எனக்கு திங்கக்கிழமை வந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ லைக் அதுவும் வெரி ஒன் டே தான் இருந்துச்சு. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணோம், இந்த ட்ராவல் ஐட்னரி, இன்சூரன்ஸு, ரூம் புக்கிங்கு. பட் ஸ்டில் நான் பெங்களூர் போகணும். எங்கள் வீட்டில் இருந்து நான் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ரன்னிங் சேசிங்கில் ஆன்லைன்லேயே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் வீசா அந்த வேலையை ஆஃபீஸ்க்கு கோஆர்டினேட் பண்ணி காரில் போகும்போதே அதெல்லாம் பண்ணி. ஆமாம். ஸோ ஏன்னா நான் மறுபடியும் மெயில் போட்டு வாங்க முடியுமாங்கிற இது அஷ்யூரிட்டி கிடையாது. ஸோ ரிஸ்க் எடுத்து தான் நான் அந்த வே அப்படி டிரைவர் அரேஞ்ச் வாங்கிட்டீங்க. சரி, இப்போ வாங்கிட்டீங்க அப்பாயின்மெண்ட். இப்போ போயிட்டு சப்மிஷன் பண்ணும்போது அங்கே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததா? டேரெக்டாக நீங்கள் எந்த எம்பசி போனீங்க? பாம்பே எம்பசி போனீங்களா இல்லை எங்கே போனீங்க? எம்பசியா இல்லை விஎஃப்எஸ்ஸா? விஎஃப்எஸ்க்கு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எம்பசிலேருந்து உங்களுக்கு விஎஃப்எஸ்க்கு பெங்களூருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ பெங்களூர் நீங்கள் போகும்போது நீங்கள் தனியாக போனீங்களா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ மாதிரி ஏதாவது இருந்ததா? இன்டர்வியூலாம் ஒன்றும் கிடையாதுங்க. டாக்குமெண்ட் சப்மிஷன் பண்ணோம் அண்ட் தென் அது மும்பை ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும் விஎஃப்எஸ், அது பெங்களூரு. டாக்குமெண்ட் போயிட்டு எனக்கு ஒரு 7 or 8 daysல எனக்கு என் பாஸ்போர்ட் ஸ்டாம்ப்டு பாஸ்போர்ட் கைக்கு வந்துருச்சு. சூப்பர் சூப்பர். சரிங்க, இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஒரு வழியாக கிடச்சிச்சு, போராடி வாங்கிட்டீங்க எம்பசிலேருந்து. ஸோ பெங்களூரில் வந்து விஎஃப்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ சப்மிஷன் பண்ணும்போது என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணீங்க? ஒரு சிம்பிளான ஒரு செக்லிஸ்ட் சொல்லுங்கள் உங்கள் சைடு. என்னோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கான கேட்டகரிக்கான செக்லிஸ்ட் நான் எடுத்துகிட்டு போனது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் திங் வந்து ஒர்க் பர்மிட்டு, அண்ட் தென் உங்களோட எம்பசி அப்பாயின்மெண்ட் கொடுத்த அந்த மெயில் காப்பி, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் உங்கள் கம்பெனியில் ரெடி பண்ணி கொடுக்குறது, ட்ராவல் ஐட்னரி, அப்புறம் நீங்கள் ரூம் புக்கிங்க்கான அந்த புக்கிங் ஐடி booking.com இல்லை அகோடாவில் புக் பண்ண அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஆர் லைக் கன்ஃபர்மேஷன் புக்கிங் காப்பி, அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 months கொடுக்கணும், லாஸ்ட் 3 months உங்கள் பே ஸ்லிப்போட காப்பி தரணும், அப்புறம் ஃபார்ம் 16 ஆமாம் ஃபார்ம் 16 உங்கள் லாஸ்ட் 3 years சப்மிட் பண்ணணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் இந்த ஆன்டி கிட்னாப் சர்டிஃபிகேட்லாம் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, ஓகே. ஸோ இதுதாங்க ஜென்ரிக்கான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மெயினான டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தா இதுதான். இன்னொன்று வந்து எம்ப்ளாயர் வந்து கவர் லெட்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, லைக் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி. அந்த லெட்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து அவங்க ஒரு கவர் லெட்டராகவும் வச்சு கொடுத்தாங்க, அதையும் நான் சேர்த்து எடுத்துகிட்டு போனேன். ஸோ இது மாதிரி ஓவரால் டாக்குமெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் டிபெண்ட் மூலியமாக நீங்கள் டிபெண்ட்டையும் சேர்த்து இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிபெண்ட்டுக்கான ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் உங்கள் கம்பெனிலேருந்து வாங்கணும். சேம் உங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்போர்ட்டிவாக இது கூட இருக்கிற மாதிரியே அவங்களோட யூஸ்வலாக வந்து டிபெண்ட்டாக வரவங்க ஆக்டிவ் ஜாபில் இருக்கக்கூடாது. ஐதர் அவங்க வந்து லாங் லீவில் வராங்க அப்படின்னா அவங்க கரண்ட் எம்ப்ளாயர் என்ஓசி கொடுக்கணும். அப்படி இல்லை அவங்க வேலையை ஜாப் விட்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட ரிலீவிங் லெட்டர், அந்த ரிலீவிங் அக்செப்டன்ஸ் லெட்டர், அவங்க கம்பெனிலேருந்து இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வாங்கினா அது எப்படிங்கிறது உங்கள் பர்சனல் சாய்ஸ். அவங்க ஜாப் விட்டுட்டு வராங்களா, உங்கள் ரிஸ்கில் வந்து இங்கே என்ன பண்ண போகிறாங்க, அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் சாய்ஸ். அது எப்படிங்கிறது உங்கள் சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அடுத்த முக்கியமான கொஸ்டின் அதுதான் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ கம்பெனி வந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி வீசா வாங்கிட்டீங்க, ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா ஃபேமிலியோட மூவ் ஆகணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ ஃபேமிலியோட மூவ் ஆகும்போது யாராவது ஒருத்தருக்கு தான் இங்கே வந்து வேலை கிடச்சிருக்கும் ஜென்ரலாக. இப்போ நீங்கள்
வேலை பார்க்குறீங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ நீங்கள் அவர் வந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி டிபெண்டன்ட்டில் கூட்டிகிட்டு வரலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஹஸ்பண்டோ அல்லது வந்து ஒய்ஃபோ வந்து ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னாக்க ஸோ அவங்களுடைய பார்ட்னரை வந்து கூட்டிகிட்டு வரலாம். ஸோ இப்போ அதுக்கான விசாவும் வந்து இப்போ நீங்கள் சேர்ந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? ஸோ அது அப்ளை இப்போ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஹஸ்பண்டையும் உங்களை டிபெண்ட் பண்ணி உங்களுடைய விசா மூலிமா உங்களுடைய டாக்குமெண்ட் மூலிமா ஸோ அவரையும் வந்து இன்வைட் பண்ணி இப்போ அவருக்கும் சேம் விசா கொடுக்க போகிறாங்க, அவரும் வரலாம் அப்படி தானே? ஆமாங்க, அதுதான். சரி, ஓகே. ஆக்சுவலாக விசா அவருக்கு வந்துருச்சு. பை நெக்ஸ்ட் வீக் சேம் டைம் இங்கே இருப்பார். ஆக்சுவலாக போலாண்டில் லைக் விசா அவருக்கு லாஸ்ட் வீக் தான் வந்துச்சு. என்னால் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் என்னோட கிளைண்ட் ரிக்குவயர்மெண்ட்னால 1 வீக் முன்னாடியே நான் ட்ராவல் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் 1 வீக்கில் அவரும் இங்கே வந்துடுவார். ஓகே. ஸோ இப்போ இது ஒரு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டினாக இருந்தது, ஃபேமிலியோட மூவ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய கணவரோ அல்லது வந்து மனைவியோ விசா கிடைச்சி வேலை கிடைச்சி வராங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னரையும் வந்து நீங்கள் அதே டைமில் வந்து விசா அப்ளை பண்ணி ஸோ நீங்கள் வந்து அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வரதுக்கான நல்ல வாய்ப்பெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து பயன்படுத்திங்க இல்லையா? கண்டிப்பாங்க. ஏன்னா ஃபேமிலியோட வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், லைக் இங்கே இவ்வளோ தூரம் இந்தியா விட்டு வரதே ஒரு பெரிய எமோஷ்னல் திங். ஃபேமிலி விட்டு இருக்கிறது, அட்லீஸ்ட் மேரிட் பீப்புள் வந்து அவங்க கிட்ஸ் அண்ட் அவங்க பார்ட்னரோட இருக்கிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. ஸோ எல்லாரும் அதை யூட்டிலைஸ் பண்ணணுன்றது என்னோட சஜஷனும் கூட. சூப்பர். சரி சிஸ்டர், இது வரைக்கும் நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் சொன்னீங்க. ஸோ பெரும்பாலும் வந்து நான் நிறையா வீடியோஸில் வந்து கவர் பண்ண ரெகுலர் கொஸ்டின்ஸ் தான். பட் இருந்தாலும் ஈச் டைம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக நம்ம வர ஆட்களை வச்சு நம்ம கேள்வி கேட்கும்போது அது வந்து புது ஆடியன்ஸுக்கு வந்து நல்லா ரீச் ஆகும். ஸோ கரண்ட்டில் வந்து அப்டேட்டாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து இறங்கியிருக்கீங்க. ஸோ முதல்ல நீங்கள் வந்து யூரோப் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். அதுவும் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கைடாக இருக்குது அப்படின்னும் போது இப்போ நான் வந்து உங்களை கூப்பிட்டு போய் இப்பயும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கைட் பண்ணி ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய கடமையாக செஞ்சு பண்ணுறோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா நம்ம சப்ஸ்கிரைப் மூலிமா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யூரோப் வந்து இறங்கியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ஸோ இந்த புது ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் வந்து நல்லபடியாக வந்து இங்கே செட்டில் ஆகி நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, சீரியஸ்லி. ஸோ நீங்கள் ஃபோனில் ஸ்டார்டிங்கில் பேசும்போது கூட லைக் இந்தளவு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சி இந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. நேரில் எங்கள் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு ஏர்போர்ட் வரைக்கும் வந்து இவ்வளோ இதாக ரிஸ்க் எடுத்து வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் அதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கூட. தேங்க்யூ. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ள யாரும் பயப்பட வேணாம். ஸோ நல்லா பத்திரமா இருக்காங்க. தங்கச்சியை வந்து நான் பத்திரமா அவங்க இடத்துல வழி அனுப்பி சேர்த்து விட்டுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி யூரோப். பை டேக் கேர், see you. பை எவ்ரிவன், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். உங்கள் விசா ப்ராசஸ் யார் இதெல்லாம் ப்ராக்ரஸில் இருக்கோ சீக்கிரம் நீங்களும் எல்லோரும் யூரோப் வாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.